ஹாய் மக்களே வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடாய் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க கடாய் பன்னீர் 3 கிலோ பன்னீரை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 3/4 லிட்டர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி விதை 2 டீஸ்பூன் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. இது பொரிஞ்சு வந்ததும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணும். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு அரைக்கிற விதம் பார்த்திங்கன்னா 2 பங்கு பூண்டு 1 பங்கு இஞ்சி, இது எப்பொழுதுமே வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு வதங்கினதும் கிரேவிக்கு நம்ம மசாலா கொடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் காரம் கம்மியாக இருக்கும்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களுமே காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 5 டீஸ்பூன், சீரகத்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 3 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் உங்களுக்கு எப்படி வதக்குறதுன்னு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. 1.5 கிலோ அளவுக்கு தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் கிரேவி அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த கிரேவி கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அப்போ தான் எல்லா பச்சை வாசனையும் போகும் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சிட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஊற வச்சு அரைச்ச முந்திரி பருப்பு 1/4 கிலோ அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது சேர்க்கறதுனால கிரேவிக்கு நல்ல ரிச்னஸாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 1 லிட்டர் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கிரேவிக்கு திக்னஸும் நல்ல ரிச்னஸுமே கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் மோஸ்ட்லி நாங்கள் இப்படி தான் செய்வோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்குது கிரேவி. நல்லா கொதிக்க வச்சோம்னா இது திக்காயிடும். இதுக்கிடையில் 1 கிலோ ஆனியனு, 1 கிலோ கேப்சிகம், ஒரு கடாயில் 100 ml ஆயில் ஊற்றி இதை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒன்றாவே வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் குடமிளகாவும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கிரேவிக்கு கடாய் பன்னீருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக வதக்கினா போதும். இது கூட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை பெருசு பெருசாக க்யூப் கணக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம பக்கத்தில் கொதிக்கிற கிரேவியில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் கிரேவியில் போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதிக்கணும். இது கொதிச்சா அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த கிரேவியில் அப்சர்வ் ஆகிடும். சூப்பராக இருக்கும். நான் இது ரெஸ்டாரண்ட்டில் செஞ்சது, நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இப்போது இந்த கடாய் பன்னீருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான மசாலா அரைக்கணும். கடாய் மசாலா. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையும், 10 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன்
சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 10லேருந்து 12 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரன்னு நம்ம மசாலா அரைச்சிக்கணும். இப்போது இந்த மசாலாவை கொதிக்கிற கிரேவியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் கடாய் பன்னீரோட மசாலாவோட ஃப்ளேவர். உங்களுக்கு இது ரொம்பவே அருமையாக இருக்கும். இது ரொட்டி, நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகிற ஒரு கிரேவி. இப்போது இதில் நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி போட்டுக்கோங்க. கிரேவிக்கு நல்ல ரிச்னஸ் ஸ்மெல்லு கிடைக்கும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நமக்கு காரத்துக்காக சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கலருக்காக நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கம்மியாக சேர்த்துருந்தோம். பட் கலர் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் காரம் அவ்வளோவா கிடையாது. இப்போ நல்ல கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்கிற க்யூபாக வெட்டி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை ஒரு 3 கிலோ அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க விடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அருமையாக நமக்கு கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீரை போட்டுட்டு 2 நிமிஷம் அளவுக்கு சிம்மில் கொதிக்க விடுங்க. சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அந்த கிரேவியில் இறங்கிடும். நமக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல் கடாய் பன்னீர் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கடாய் பன்னீர் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ரெடி பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த ஒரு ரெசிப்பியில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.